வாங்க இன்னைக்கு நாம தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு ஆணிவேரா இருக்கிற முருகனோட காவிய கதைக்குள்ள போக போறோம். அவர் எப்படி உருவானாரு, அவரோட சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன, அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பொருந்ததுன்னு ஆழமா அலச போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஜெயிக்கவே முடியாத ஒருத்தரை எப்படி ஜெயிக்கிறது? ஒரு கடவுள் எதுக்காக பிறக்கறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிறப்புக்கான தேவை என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தேவை, அந்த நெருக்கடி சூரபத்மன்கிற ஒரு அசுரன் ரூபத்துல வந்தது. அவன் யாருன்னா, ரொம்ப கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்டே ஒரு பயங்கரமான வரத்தை வாங்கினவன். அந்த வரம் இருக்கே, அது ரொம்பவே விசித்திரமானது. அவனோட சாவு ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத, ஆனா ஒரு பெண்ணோட மகனாயிருக்கிற ஒருத்தரால தான் வரணும்னு வரம் வாங்கினான். இந்த முரண்பாடான வரத்தால அவனை யாருமே கொல்ல முடியாதுங்கிற நிலைமை. இந்த சக்தியை வச்சுக்கிட்டு அவன் தேவலோகத்தையே ஆட்டி படைச்சான், தேவர்களை சிறை பிடிச்சான், மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு கலக்கு கலக்கினான். தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம நேர சிவபெருமான் கிட்ட ஓடினாங்க. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு கிடைச்ச பதில் ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது, அது ஒரு தெய்வீக அவதாரம். அப்போதான் சிவன் தன்னோட சக்தி வாய்ந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளை உருவாக்குனார். அந்த நெருப்போட சக்தியை யாராலையுமே தாங்கிக்க முடியல. அந்த நெருப்புப் பொறிகளை சரவண பொய்கைக்கு கொண்டு போனாங்க. அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த 6 பொறிகளும் 6 தெய்வீக குழந்தைகளா மாறுச்சு. கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்த்தாங்க. அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்து அணைக்கும்போது ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த 6 குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து 6 முகங்கள் 12 கைகளோட ஒரே குழந்தையா, அதாவது நம்ம 6 முகனா மாறினாங்க. ஆனா இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமே இருக்கு. முருகன்கிறது வெறும் ஒரு எதிரியை அழிக்க வந்த போர் வீரன் கிடையாது, அது ஒரு ஆழமான தத்துவம். சொல்லப்போனா முருகனோட ரூபமே ஒரு பெரிய கதையை நமக்கு சொல்லுது. பாருங்களேன், அவரோட 6 முகங்களும் சும்மா இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு முகம் நம்ம அறியாமைங்கிற இருட்ட விரக்கிற ஞானத்தை கொடுக்குது, இன்னொரு முகம் நல்லவங்களை காப்பாத்துற வீரத்தை கொடுக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வீக குணத்தோட வெளிப்பாடு. சரி, இப்போ ஒரு கேள்வி. ஒரு ஆயுதம்னா அது சண்டை போட மட்டும்தானா? முருகனுக்கு அவரோட அம்மா பார்வதி கொடுத்த ஒரு ஆயுதம் இருந்துச்சு, ஆனா அது ஒரு சாதாரண ஈட்டி கிடையாது. அதுதான் வேல். வேலுங்கிறது வெறும் ஆயுதம் இல்ல, அது ஞானத்தோட உச்சகட்ட சின்னம். அதோட கூர்மையான முனை இருக்குல்ல, அது நம்ம அறிவோட கூர்மை. அதோட அகலம் நம்ம அறிவோட பரந்த தன்மையை காட்டுது. அதோட ஆழம் ஞானத்தோட ஆழத்தை குறிக்குது. மொத்தத்துல அறியாமைங்கிற ஒன்ன குத்தி கிழிக்கவே இது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஞான ஆயுதத்தோட முருகன் சூரபத்மனை எதிர்க்கிறார். 2 பேருக்கும் 6 நாள் கடுமையான போர் நடக்குது. இங்கதான் இந்த புராணத்தோட ஆன்மாவே அடங்கியிருக்கு. சூரபத்மன் தோத்து போறான், ஆனா அவன் அழிக்கப்படல, மாறா அவன் உருமாற்றம் அடைகிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, முருகன் சூரபத்மனோட ஆணவத்தோட சின்னமான மயிலையே தனக்கு வாகனமா ஏத்துக்கிறார். இது என்ன சொல்லுது? ஆணவத்தை அழிக்காத, அதை அடக்கி ஆளணும்னு சொல்லுது. அதே போல சேவல் அவரோட கொடியில சின்னமா மாறுது. அது அறியாமை தோற்கடிக்கப்பட்ட பிறகு வர்ற ஞானத்தோட விடியலை குறிக்குது. சரி, இதெல்லாம் புராண கதை, இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இருக்கு. இது வெறும் கடவுள்கள் அசுரர்கள்னு முடிகிற கதை இல்ல, இது நமக்குள்ள நடக்கிற ஒரு உள்மனப் போராட்டத்தோட உருவகம். உண்மையில சூரபத்மன் எங்கேயோ வெளியில இல்ல, அவன் நமக்குள்ளதான் இருக்கான். நம்மளோட ஆணவம், நம்ம பயம், நம்ம குழப்பங்கள், இதுதான் சூரபத்மன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய போர்கள் நமக்குள்ளதான் நடக்குது. அப்போ அந்த உள்ள இருக்கிற அசுரனை ஜெயிக்கிற ஆயுதம் எது? அதுதான் ஞானம்ங்கிற வேல். விஷயங்களை தெளிவா பார்க்கவும் நம்ம எல்லைகளை தாண்டி வளரவும் உதவுற கூர்மையான ஆழமான ஞானம்தான் அந்த வேல். அதனாலதான் இன்னைக்கும் நாம வெற்றிவேல் வீரவேல்னு முழங்குறோம். இது வெறும் கோஷம் இல்ல, ஞானமும் தைரியமும் இருந்தா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அதையே நம்ம வளர்ச்சிக்கான ஒரு வாகனமா மாத்திக்க முடியுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஞாபகமூட்டல் இது.